நீங்கள் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சில குவிக் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். குவிட் பண்ண போகிற டேட்டை செட் பண்ணுங்கள். கேலண்டரில் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்குள்ளே நீங்கள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட ட்ரிகர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதாவது என்ன மாதிரி சுச்சுவேஷனில், என்ன மாதிரி எமோஷனில், இல்லைனா யாரால நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சது வாக்கிங், ஜாகிங், டான்ஸிங், சிங்கிங், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறது, இல்லை ட்ராயிங், இல்லை இது எதுவுமே எனக்கு பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பால்ஸ் இருக்குல்ல, ஸ்குவீசிங், அது நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கையும் வாயும் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இல்லை வெஜிடபிள் சாலட்ஸு, இல்லைனா ஒரு சுகர் ஃப்ரீ கம் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கிரேவிங்ஸை அந்த நேரம் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆள், அது உங்கள் ஃபேமிலிலேயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லேயா இருக்கலாம், யார்கிட்டயாவது நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. 1 or 2 glasses ஆஃப் வாட்டரை அந்த நேரத்தில் குடிங்க. முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டிலேருந்து எல்லா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸையும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ ஜேர்னி. உங்களோட சின்ன சின்ன விக்டரிக்கு நீங்களே உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.